வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி சொல்றாரு நல்லவங்க இல்ல அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு டிரைவர் ராஜா கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா டிரைவர் ராஜா வேற யாருக்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணுவாரு. அதனால நம்ம இப்போதைக்கு இவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. அதனால கார்த்திகிட்ட இங்க பாருப்பா, எனக்கு அவங்கள பத்தி சில பேர் அரசல் புரசலா சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் நீ நம்பாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி கேட்கவே இல்லை. நம்ம கார்த்தி ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. இது எல்லாத்தையும் தான் ரேவதி காதுல வாங்கிட்டாங்களே. நம்ம கார்த்தி ரொம்ப சோகமா வெளியில வரத பார்த்துட்டு மயில் வாகனமும் நம்ம ராஜராஜாவும் நேரா கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள என்னாச்சு, கடைசியா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சாமுண்டீஸ்வரி நீங்க சொன்னதை நம்பினாலா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்ல மாமா, அத்தை நான் சொன்னத கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இது வதந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. பாவம் ரேவதி. ரேவதிக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா? அந்த மகேஷும் மாயாவும் கீடு கெட்டவங்க. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்ல லைஃப் தான் அமையணும். ஆனா இந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடு கெட்டவன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணுமா? விடக்கூடாது மாமா, நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள நான் போயிட்டு அத்தை கிட்ட சொல்றேன். எனக்கும் தான் தெரியுமே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, நான் போய் சொல்றேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தகுந்தா ஆதாரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் என்னாலையும் போயிட்டு அத்தை கிட்ட நிரூபிக்க முடியல. இப்ப நீங்க போனாலும் அத்தை கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஒரு தகுந்த ஆதாரம் வேணும். அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நான் போயிட்டு கேக்குறேன் சாமுண்டீஸ்வரி கிட்ட. அவன் கெட்டவன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றேன்னு நான் கேக்குறேன். சாமுண்டீஸ்வரி இப்ப எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். கார்த்தி கேக்குறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க மாமா? ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன், டிரைவர் ராஜா சொன்னாருன்னு சொல்றேன், சாமுண்டீஸ்வரி என்னதான் சொல்றான்னு பாக்குறேன். மாப்பிள்ள அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்பு. இப்படி நான் அமைதியா இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கைய யாரு காப்பாத்துறது? இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் எடுத்த முடிவுல எந்தவித மாற்றமும் இல்ல. நான் கண்டிப்பா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இத செஞ்சுதான் ஆகணும். நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து கேக்குறேன், சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவு எடுத்திருக்க, கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு நான் கேக்குறேன். அவ பதில் சொல்லிதான் ஆகணும். இருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போக கார்த்தி மாமாவை தடுக்க பாக்குறாரு. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, ஒரு நிமிஷம் இரு கார்த்தி, மாமாவே ஏதாவது முயற்சி பண்ணி பாக்கட்டுமே, அத்தை அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெளியில வெயிட் பண்றாங்க. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரிய பாக்குறாரு. சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, சொல்லுங்க. ராஜராஜா கேக்குறாரு, உம்மாடி உனக்கு விஷயம் தெரியுமா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு? ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு, அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? டிரைவர் ராஜா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தின உண்மைகளை என்கிட்ட சொன்னாரு. கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி கெஞ்சுறாரு. அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் எப்படி சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நீ நடத்தணும்னு நினைக்கிற? உன் கௌரவத்துக்காக உன் பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்க போறியா சாமுண்டீஸ்வரி? சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, ஏங்க
என் பொண்ணுங்க மேல எந்த அளவுக்கு நான் பாசமா இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? என் பொண்ணுங்களோட வாழ்க்கைய அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு கொடுப்பேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்படிங்க நான் அந்த முடிவு எடுப்பேன்? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, அப்ப உனக்கு அவங்கள பத்தின உண்மை தெரியுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு எப்பவோ தெரியுங்க. அந்த மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு யாரு தெரியுமா சொன்னா? மல்லிகா தான் சொன்னா. ராஜராஜா கேக்குறாரு, அப்புறம் ஏமா இந்த கல்யாணத்தை நீ தொடர்ந்து நடத்துற? நிப்பாட்ட வேண்டியது தானே. இது தெரிஞ்சுமா நீ மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க இது தெரிஞ்சு எப்படிங்க அந்த கேடு கட்டவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பேன்? என்னுடைய திட்டமே வேற. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட திட்டம் தான் என்ன? நீ என்ன பண்ண போற? எதுக்காக கல்யாணத்தை இதுவரைக்கும் நீட்டிச்சு வச்சிருக்க? என்னதான் சாமுண்டீஸ்வரி பண்ண போற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் சொல்ல போற விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி நீ சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடு கெட்டவன எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அவன சரியான நேரத்துல இந்த இடத்த விட்டு துரத்தி அடிச்சுட்டு என் பொண்ணுக்கு எனக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்ப ராஜராஜா அதிர்ச்சியாகி, என்ன சாமுண்டீஸ்வரி புது ட்விஸ்ட சொல்ற? உனக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? உனக்கு பிடிச்சவன் யாரு சாமுண்டீஸ்வரி? யார் அது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க டிரைவர் ராஜா தான். இத கேட்டதோட ராஜராஜாவுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி. ஆனா அத வெளியில காமிச்சுக்கல. ஷாக்கான மாதிரியே சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற? டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப ராஜராஜா சொல்றாரு, என்னம்மா இப்படி கேக்குற? டிரைவர் ராஜா இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சரியான முடிவு தான் சாமுண்டீஸ்வரி எடுத்திருக்க. இந்த முடிவுல இருந்து நீ மாறக்கூடாது, சரியா? அந்த டிரைவர் ராஜா தான் நம்ம பொண்ணு ரேவதி கழுத்துல தாலி கட்டணும், சரிம்மா? ரேவதி இதுக்கு ஒத்துப்பாளா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க ரேவதி என் பொண்ணு. என் பொண்ணு என்னைக்குமே என் பேச்ச மீற மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி கடைசி நேரத்துல எங்க நீ முடிவை மாத்திருவியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். நீ சரியான முடிவை தான் சாமுண்டீஸ்வரி எடுத்திருக்க. உன்னோட இந்த முடிவுக்கு நான் எப்பவுமே பக்க பலமா இருப்பேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியாது, சந்திராவுக்கு கூட தெரியாது. அதனால நீங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி ஒரு ரகசியத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்க. நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமுண்டீஸ்வரி. நீ கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா சொல்றாரு, சரி வெளியில என்னை தேடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜா வெளியில வராரு. வெளியில வந்ததோட ராஜராஜா முகத்துல சந்தோஷம். ஆனா வெளியில காமிச்சுக்கல. கார்த்தி மயில் வாகனம் ரெண்டு பேருமே போயிட்டு ராஜராஜாவை பார்த்து அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுல இருக்காப்பா. அவ கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இனிமே என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாமா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ரேவதி பாவம் மாமா, ரேவதிக்கு நல்ல லைஃப் தான் அமையணும். ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நானும் அதே தான் மாப்பிள்ள நினைச்சேன். ஆனா நம்ம நினைச்சது நடக்காது போல அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் ரொம்ப கவலைப்படுறாரு. கார்த்தி சொல்றாரு, மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காமிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, தன்னோட கல்யாணத்தையே நிறுத்துறேன்னு சொல்றாரு கார்த்தி மாப்பிள்ள. மயில்வாகனை கேக்குறாரு, என்ன மாமா சொல்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட இப்ப போய் பேசிட்டு வந்தேன். சாமுண்டீஸ்வரி திட்டம் என்ன தெரியுமா?
மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாமா சொல்லுங்க, எனக்கு இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அத்தை அப்படி என்ன பிளான் பண்ணிருக்காங்க? அப்ப ராஜராஜ சொல்றாரு, மாப்பிள, இத்தனை நாளும் உன் அத்தைய நீங்க ரொம்ப டம்மின்னு நினைச்சிட்டீங்கல்ல. ஆனா அவ டம்மி எல்லாம் கிடையாது மாப்பிள. அவ சரியான திட்டத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம தான் டம்மி ஆகிட்டோம். மயில் வாகனம் கேக்குறாரு, மாமா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆர்வமா இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. அத்தை அப்படி என்னதான் சொன்னாங்க? ராஜராஜர் சொல்றாரு, மாப்பிள, நம்ம எல்லாரும் எப்படி கார்த்திகை ரேவதியோட கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறோமோ அதேதான் சாமுண்டீஸ்வரியும் டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்றதுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையே போட்டிருக்கா. அங்க அந்த மாயா மகேஷ் இருக்காங்கல்ல, அவங்க இப்படிப்பட்ட கேடு கட்டவங்க அப்படிங்கிறது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஏற்கனவே உண்மைய சொல்லிட்டாங்க. உண்மைய சொன்னா அடுத்த செகண்டே சாமுண்டீஸ்வரி ராஜா தான் அவ மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம தான் இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவதான் மாப்பிள்ள சரியான நாடகத்தை போட்டிருக்கா. மயில்வாகனம் கேக்குறாரு, சரி அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சா அப்புறம் ஏன் அவங்கள மனமேடை வரைக்கும் கொண்டு வராங்க அத்தை? விரட்டி அடிக்க வேண்டியது தானே? அப்ப ராஜராஜ சொல்றாரு, மாப்பிள்ள, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனாலதான் சாமுண்டீஸ்வரி அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க வேணும்னா பாருங்க, கடைசி நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தண்டனை கிடைக்க போகுதுன்னு பாருங்க. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாமா அப்ப கல்யாண நேரத்துல சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, நம்ம கார்த்தி மாப்பிள்ள நம்ம சொன்னா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாருல்ல, இப்ப பாத்தியா என்ன நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா கடைசி நேரத்துல அத்தை கையில தாலிய கொடுத்து கட்டுறான்னு சொல்ல போறாங்க. கார்த்தி வேற வழியே இல்லாம ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்க. நம்ம பார்த்து சந்தோஷப்பட போறோம். நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க மயில் வாகனம். ராஜராஜா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாரு மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரி இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த மட்டும் உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு சாமுண்டீஸ்வரி இன்னும் ஒரு வழி பண்ணிடுவா. அதனால இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, கவலைப்படாதீங்க மாமா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹசீனை செட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே குழப்பம், சே என்னதான் பண்றது, எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கான நேரமும் வருது. பரமேஸ்வரி ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம. மயில் வாகனம் பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு, பாட்டி என்ன குழப்பத்துல இருக்கீங்களா? இங்க பாருங்க, நம்ம நினைச்சதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. கார்த்தி தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான். இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. மாயா மகேஷோட கதி என்ன ஆக போகுதுன்னு இப்ப பாருங்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி நீங்க பாருங்க அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் நம்ம ராஜராஜா எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ஒரு திட்டம் போடுறாங்க. நேரா அந்த மகேஷோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மகேஷ் ஜாலியா மாப்பிள்ளை விஷயத்துல ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி ஒரு கட்டையை எடுத்து மகேஷோட தலையில ஒரு போடு. மகேஷ் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷை இழுத்து கொண்டு போய் ஒரு ரூம்ல கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல வந்து மேடைக்கிட்ட நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா சந்திராவை போட்டு, இருங்க நான் போயிட்டு மகேஷ கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப மாயாவுக்கு என்ன சந்தேகம்னா, இன்னும் சாமுண்டீஸ்வரி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காளே, இவ எதுக்காக இப்படி அமைதியா இருக்கா? ஒருவேளை அந்த சிவனாண்டிக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பணைய வச்சுட்டாலோ? அவளோட திட்டம் தான் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மாயாவுக்கு ஒரே சந்தேகம். சரி, நடக்கிறதெல்லாம் சாதகத்துக்கு தான் அப்படின்ட்டு நம்ம போய்
நம்ம மகேஷ கூட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு மகேஷ தேடுறாங்க. மகேஷ் எங்க இருக்க, மகேஷ் எங்க இருக்க அப்படின்னு தேடுறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள மகேஷ காணோம். அப்ப மாயா வந்துட்டு மகேஷ தேடுறாங்க. ஐயோ, மகேஷ் எங்க போனான்னு தெரியலையே. கடைசி நேரத்துல கல்யாண நேரம் வேற வந்துருச்சே. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல காணாம போனா. அப்ப அந்த சிவனாண்டி தான் கடத்தினாரு. இப்ப யாரு கடத்திருப்பான்? ஒருவேளை அந்த டிரைவர் பையன் ராஜா தான் கடத்திருப்பானோ? ஐயோ, நம்ம என்ன பண்றது? அப்ப சந்திரா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்துட்டு, என்னடா இது, சந்திரா மகேஷ கூட்டிட்டு போனவ ஆளையே காணோம், என்ன ஆச்சு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேரா சிவனாண்டிய பார்த்து தலையை அசைச்சுக்கிட்டு நேரா அந்த மகேஷ கூப்பிடுறதுக்காக போறாங்க. மாயா அங்க பதட்டத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா நேரா மாயா கிட்ட, மாயா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லி அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப மாயா நேரா சந்திராவை பார்த்து, மேடம் தப்பு நடந்துருச்சு மேடம். சந்திரா கேக்குறாங்க, ஏய் தயவு செஞ்சு கடைசி நேரத்துல டென்ஷன் ஏத்தாம சொல்லு, என்ன ஆச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அந்த மகேஷ் எங்க போனான்னு தெரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாரு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு எப்படி மகேஷ கடத்தினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் கடத்திட்டாங்களோ? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏய் போன வாட்டி நிச்சயதார்த்தப்ப அவனை கடத்தினது நாங்க, இந்த வாட்டி அவனை கடத்துறதுக்கு ஆளே கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, பொறுமையா இரு பாப்போம். அப்ப மாயா கேக்குறாங்க, இல்ல மேடம் கண்டிப்பா மகேஷ யாரோ கடத்திட்டாங்க, அவனை ஏதோ பண்ண போறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி தான் கடத்தி இருப்பாளோ, அதனாலதான் அவ இப்படி அமைதியா இருக்கா போல. எனக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா அவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. இதுக்குதான் மேடம் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அந்த சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டீங்களா? கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. சாமுண்டீஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது, அவ சரியான யமகாதகி. கண்டிப்பா அவ அந்த மகேஷ ஏதோ பண்ணிட்டா. நான் மகேஷ எப்படியாவது காப்பாத்தணும். உங்களை நம்பி இவ்வளவு நேரம் இங்க இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. நான் இப்ப மகேஷ எங்க தேடுவேன்? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய் அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், மண்டபத்தை விட்டு எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பில்ல, வா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் கேக்குறாரு, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, யாரு என்ன தேடினாலும் இந்த மகேஷ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு அந்த மகேஷ பத்தி என்னால எந்தவித தவறான விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா என் பொண்ணை பத்தி தான் தவறா நினைப்பாங்க. அதனால இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி பார்க்க, அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தவறா நடந்திருக்கு, மகேஷ காணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.